இந்த இலக்கிய முறை குறுங்கால தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்தப்படும். இலக்கிரியம் என்பது குறுங்கால தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்தப்படும். எல்லைக்கிரியின் பண்புகள் அனைத்து கிரியங்களும் மாறுங்கிரியம் நிலையான கிரியம் என வகுக்கப்படும். அதான் முக்கியம். இலவா இருக்கிறதா ஒன்று நிலையான கிரியமா மாறுங்க வகுக்கும். நிலையான கிரியங்கள் கால்கிரியங்களாக கொள்ளப்பட்டு குறித்த நிலையான காலம் போய் வருமான கூற்றில் பங்களிப்புக்கு எதிராக சாட்சிகள் செய்யப்படும் கழிக்கப்படும். இறுதிக்கான பெறுமதி எல்லைக்கிரிய அடிப்படையில் மதிப்பிடப்படும். லாபம் இங்கே பங்களிப்புக்கு எதிராக நிலையான தடுத்ததன் மூலம் பெறப்படும் மிகையாகும். அப்ப விற்பனை வேறுமானது மாறுங்கிறேன் கழிச்சால் மொத்த பங்களிப்புல இருந்து நிலையானது கழிச்சால் லாபம் கணிக்கிற முறைதான் எல்லைக்கிரிய முறை. எல்லைக்கிரிய எடுகோள்கள் அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான மாற்றம் அடையாது நிலையாக இருக்கு. அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் நிலையான கிரியம் மாற்றம் அடையாது நிலையாக இருக்கும். அனைத்து உற்பத்தி மட்டங்களிலும் அழகான விற்பனை விலையானது மாறாது நிலையா இருக்கு. அங்க வீசி மாறாது, எஃப்சி மாறாது, அதே மாதிரி அழகான விற்பனை விலையும் மாறாது. ஏழேமா உற்பத்தி அதிகரிக்குமாய் அதன் அளவால் மாறுங்கிரியம் மட்டும்தான் அதிகரிக்கும். வீசி மட்டும் அதிகரிக்க முடிய எஃப்சி மாறாது. விற்பனை அதிகரிப்போ குறைவோ நிலையான கிரியத்தில் எதுவித பாதிப்பினையும் ஏற்படுத்தாது. விற்பனையில கூட்டியோ குறைஞ்சாலோ நிலையான கிரியத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கிரிய நடத்தை உற்பத்தி மட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப ஓரளவு உற்பத்திக்கான கிரியம் எவ்வாறு மாறுகின்ற என்பதை எடுத்துக்காட்டு நடத்தையே கிரிய நடத்தையாம். கிரியத்தை நடத்தைவாறு பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ஒரு பொருளொன்றை உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்கிற அலைகளில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப ஓரளவு உற்பத்திக்கான கிரியம் எவ்வாறு மாறுகின்ற என்பதை எடுத்துக்காட்டு நடத்தை கிரிய நடத்தையாகும். கிரிய நடத்தை கிரிய பண்பின் அடிப்படை கிரியங்களை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்த முடியும். எக்ஸாம் வரலாம். என்ன விட கிரிய நடத்தையில கிரிய பண்பின் அடிப்படையில் கிரியங்களை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்த முடியும். என்னது நிலையான கிரியம் மாறுங்கிரியம். நிலையான கிரியம் என்பது உற்பத்தி வெளியீட்டு மடுதல் தொடர்பற்றதாகும். காலத்திலும் தொடர்புடைய கிரியமே நிலையான கிரியமா. அப்ப வெளியீடுக்கு உன்னால குறைஞ்சாலும் வெளியீடு மடுதல் மாற்றம் இச்செலவை பாதிக்காது. இது காலக்கிரியம் அழைக்கப்படும். அத்துடன் அழகான நிலையான கிரியம் மாற்றம் அடையும். பஸ் ஒன்று பிடிக்கிறோம், டூருக்கு 50 சீட் இருக்குது. அந்த பஸ்ஸில் 50 சீட் இருக்குது. 1 லட்சம் கேட்குறாண்டா ஒரு ஆளுக்கு 2000 முடியும். ஆக்கள் இன்னைக்கு 10 பேர் டூர் போக போகிறோம் என்றால் 10,000 ஒரு ஆளுக்கு முடியும். அப்போ ஆக்கள் மொத்த நிலையான கிரியம் மாறாது. ஆனால் ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஒரு ஆளுக்கான நிலையான கிரியம் குறைவடையும். தொழிற்சாலை வாடகை வெளியீட்டுக்கும் தொழிற்சாலையின் வாடகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1000 மேல 2000 மேல 3000 மேல என்றால் எல்லா அலைகளையும் கிரியம் 10,000 இருக்கு. எல்லா அலைகளையும் கிரியம் 10,000 இருக்கு. நிலையான கிரியம் சமன் மொத்த பங்களிப்பு என்று தெரியலாம் கழிவிடும். அதாவது மொத்த பங்களிப்பு லாபத்து விடப்பட நிலையான கிரியம் இருக்கு. மாறுங்கிரியம் உற்பத்தி வெளியீட்டு மடத்துடன் விகிதாசார ரீதியாக நேர்த்தொடர்பை கொண்ட கிரியம் மாறுங்கிரியம் எனப்படும். வெளியீட்டு மடத்தில் ஏற்படும் மாற்றம் இச்செலவினை பாதிக்கும். எனினும் அலைக்கான மாறுங்கிரியம் மாறாது நிலையானதாக இருக்கு. 6,000 ஊழியருக்கு வழங்கப்படும் கூலி வெளியீடு குறையக்க 1000 மேல 10,000, 2000 மேல 20,000, 3000 மேல 30,000 மொத்தமாக கூடிக்கொண்டு போகும். ஒரு அலைக்கு பாய்க்க 10,000 1000 பிரிங்கோ 10 ரூபா வேணும். 20,000 22,000 பிரிங்கோ 10 ரூபா வேணும். மாறுங்கிரியம் சமன் விற்பனை பங்களிப்பை கழிச்சு வரும். அல்லது முக்கிய சமன்பாடு மொத்த கிரிய மாற்றம் டெல்டா டிசிங்க மொத்த வெளியீட்டு மாற்றம் டெல்டா டிசிங்க டெல்டா டி. உதவுதொகை பங்களிப்பு அல்லது உதவுதொகை முக்கிய விஷயம். அதாவது எல்லைக்கிரியான பாடத்துல முதலாவது முக்கிய விஷயம் பங்களிப்பு அல்ல உதவுதொகை. ஒரு குறித்த பொருள் இம்முறை அளவொன்றுக்கான பங்களிப்பு வேலை செய்ய அளவொன்றுக்கான இல்லக்கிரியம் அல்ல அளவொன்றுக்கான மாறுங்கிரியம் என்பது மாறுங்கிறது சமனாக இருக்கும். அவை அளவொன்றுக்கான பங்களிப்பு சமன் அளவொன்றுக்கான விற்பனை விலை செய்ய
அதில் கொண்டிருக்கான மாறுங்கிரியம். அதில் முக்கியம் ஸ்டார்ட் பண்ணி வைங்கோ. அதில் கொண்டிருக்கான பங்களிப்பு சமன் லாபம் மாறுதுங்கள் டெல்டா பியுங்கள் டெல்டா கியூ. டெல்டா பி லாபம் மாறுதுங்கள் விற்பனை அலகு மாற்றம் டெல்டா கியூ. மாறா வேறு வகையில் கூறேன் மொத்த நிலையான கிரீதத்தின் லாபத்தை கூட்டுவதன் மூலமும் மொத்த பங்களிப்பை கணிக்கலாம். மொத்த நிலையான கிரீதம் பிளஸ் லாபம். மொத்த பங்களிப்பு விற்பனை செய்யப்படும் அலகு தர அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு. எத்தனை அலகு விற்கிறோமோ அதை ஒரு அலகுக்கான பங்களிப்பா பெருக்கிவிட்டா மொத்த பங்களிப்பு. பங்களிப்பின் அவசியம் அதில் பங்களிப்பின் நன்மைகள். ஒரு பொருளுக்கான விற்பனை விலையை நிர்ணயிப்பதற்கு எந்த விற்பனை வருமானத்திலிருந்து மாறுங்கிறேன் கலைச்சா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட லாபம் சேர்க்கலாம்னு கண்டுபிடிச்சோமே. நிலையான கிரியம் என்பது உற்பத்தி பூஜ்ஜியம் செய்யும். நிலையான கிரியம் இருந்தே தீரும். அது ஒண்ணுமே செய்யலாம். பஸ் வந்தா ஒரு லட்சம் நான் பிடிக்கிறேன்னா ஒரு ஆள் போனாலும் பஸ் காசு ஒரு லட்சம் தான். 50 பேர் சீட்டுக்கு போனாலும் ஒரு லட்சம் தான். நான் இந்த நோக்கமே தான் இதுக்கு போகணும். மேக்சிமம் 50 பேர் கூப்பிடும். என்ன செய்யும் ரூபாய். அப்ப இங்க நான் பொருளுக்கான விலையை நிர்ணயிப்பதற்கு பொருளின் லாபகரமான தன்மையை நிர்ணயித்தார். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதாக கொள்ள என்பதை அறிவதற்கு உற்பத்திக்கு அளவில் தொகையில் எப்படி மாறுதால் ஏற்படும் விளைவுகளை கண்டுகொள்வதற்கு 5வது லாப நட புள்ளியை கணிப்பீடு செய்வதற்கு இதுதான் முக்கியம். லாப நட புள்ளி எஃப்டிங்கள் சி. லாப நட புள்ளியை கணிப்பிடக்கு இந்த எங்களுக்கு சி வந்து அவசியமாக இருக்கு. பங்களிப்பு விற்பனை வீதம் அல்ல லாப அளவு வீதம். மொத்தலாயுதம் படித்தோம் மொத்தலாதிங்கள் விற்பனை தர 100. தேறியலாயுதம் படித்தோம் தேறியலாதி விற்பனை 100. அதே மாதிரி தான் பங்களிப்பு விற்பனை வீதம் அல்ல லாப அளவு வீதம் என்றால் ஒரு பொருளுக்கான பங்களிப்பினை பொருளுக்கான விற்பனை விலையை 100 வீதமாக கூறுவதே பங்களிப்பு விற்பனை வீதமா. பங்களிப்பு விற்பனை வீதம் சமன் பங்களிப்புங்கள் விற்பனை தர 100 அல்லது லாபம் மாறுதிங்கள் விற்பனை பெறுமதி மாற்றம் தர 100. பெரும்பாலும் முதலாவது மரம் பாயிட்டு கணிப்பிடும் போது வீதம் உயர்வாக இருப்பேன் லாபம் கூடுதலாக உள்ளது என்பதையும் மாறாய் வீதம் குறைவாக இருந்தால் லாபம் குறைவாக இருக்க. பங்களிப்பு வீதம் உயர்வாக இருக்க எடுக்க நடவடிக்கைகள் ஒன்று அலகுக்கான எல்லைக்கிறதை குறைக்கணும் மாறுங்கிறதை குறைக்கணும். அலகுக்கான விற்பனை விலையை கூட்டும். ஒன்று மாறுங்கிறதை குறைச்சா பங்களிப்பு கூடும். அல்ல விற்பனை விலையை கூட்டால் பங்களிப்பு கூடும். அதிக லாபம் ஈட்டத்தக்க பொருளை விற்பனை செய்யும். எனக்கு எந்த பொருளால் எதால் அதிக லாபமோ அந்த பொருளை விற்பனை செய்யும் மூலம் நான் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். கடைசிகளே பங்களிப்பு விதத்தின் விசேட இயல்புகள். ஒன்று விற்பனைக்கும் பங்களிப்பு துறவை காட்டும். விற்பனை மேல் பங்களிப்பு 1-2 துறவை காட்டும். இவ்வீதம் அலகுக்கான விற்பனையும் மாறுங்கிற நிலையானதாக இருக்கும் போதோ அதில் விகிதாசார மாற்றமடையும் போதோ நிலையானதாக இருக்கு. மேல கூறுற அளவும் கீழே வைக்கிற அளவும் மாற்றமடையக்கு தான் நிலையானதாக இருக்கு. வேறு வேறு தூரம் தான் மாற்றமடையும். உற்பத்தி மட்டம் எவ்வாறு மாற்றமடைந்தாலும் இவ்வீதம் மாற்றமடையாது நிலையா இருக்கும். ஏன்னா வெளியீட்டுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. நிலையான எவ்வித மாற்றம் ஏற்பட்டாலும் இதம் பாதிக்க மாட்டாது. ஏன் பங்களிப்பு எப்படி காண்றாங்க விற்பனை விலையிலிருந்து மாறுஞ்செலவை கழிப்போம். ஒன்று விற்பனை விலையில மாற்றம் பெறணும் அல்ல மாறுஞ்செலவுல மாற்றம் பெறணும். வந்தால் மாற்றம் மற்றபடி மாற்றம் இல்லை. மற்றபடி மாற்றம் இல்லை. மெத்தைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும். 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 குமார் உற்பத்தி கம்பெனியின் பாதுகாப்பு தகவல்கள் பின்வருமாறு. பாதுகாப்பு தகவல்கள் பின்வருமாறு. பாதுகாப்பு பின்வருமாறு. பாதுகாப்பு தகவல்கள் பின்வருமாறு. அலவோன விற்பனை விலை 500 ரூபா. அலவோன விற்பனை விலை 500 ரூபா.
அரை ஒன்றுக்கான மாறுங்கிரியம் 200 ரூபா. அரை ஒன்றுக்கான மாறுங்கிரியம் 200 ரூபா. மொத்த நிலையான கிரியம் 1,80,000. மொத்த நிலையான கிரியம் 1,80,000. எஃப்சின்னு சொன்னா என்ன, டிஎஃப்சி சொன்னாலும் ஒன்றுதானே. மொத்த நிலையான கிரியம் 1,80,000. மொத்த நிலையான கிரியம் 1,80,000. எதிர்பார்த்த உற்பத்தி விற்பனை அலகுகள் 1000 அலகுகள். எதிர்பார்த்த உற்பத்தி விற்பனை அலகுகள் 1000 அலகுகள். 1000 அலகுகள். பின்வரை கணிக்க ஒன்று அலகொன்றுக்கான பங்களிப்பு. ரெண்டு பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு வீதம். மூன்று மொத்த பங்களிப்பு. நான்கு மொத்த பங்களிப்பு. நான்கு எல்லை கிரியவியல் முறையில் வருமான கூறு. எல்லை கிரியவியல் முறையில் வருமான கூறு. முதல் மூன்று செய்யுங்க. எல்லை கிரியவியல் முறையில் வருமான கூறு. எல்லை கிரியவியல் முறையில் வருமான கூற்று. எல்லை கிரியவியல் முறையில் வருமான கூற்று.
பூரா சொன்னி பூரா சொன்னி முதலாவது அலகொன்றுக்கான பங்களிப்பு அலகொன்றுக்கான பங்களிப்பு C சமன் S மைனஸ் BC. அலகொன்றுக்கான பங்களிப்பு சமன் அலகொன்றுக்கான விற்பனை விலை சய அலகொன்றுக்கான மாறுங்கிறேன் அலகொன்றுக்கான விற்பனை விலை சய அலகொன்றுக்கான மாறுங்கிறேன் அலகொன்றுக்கான விற்பனை விலை சய அலகொன்றுக்கான மாறுங்கிறேன் அலகொன்றுக்கான விற்பனை விலை எவ்வளோ 500 அலகொன்று மாறுங்க எவ்வளோ 800 ஐடியா விளங்கினா புளி செய்ய வேண்டிய S minus BC 500 200 1300 500 200 300 ரைட் ரெண்டாங்கலி என்ன பங்களி விற்பனை வீதம் பங்களிப்பின் விற்பனை விலை தர 100 பங்களி விற்பனை வீதம் அல்ல லாப வீதம் சமம் பங்களிப்பின் விற்பனை விலை தர 100 முதலாவது விற்பனை தர 100 மாதிரி பங்களிப்பின் விற்பனை விலை தர 100 பங்களிப்பு வேளா 300 இருக்கிறாவளா 3 லட்சம் 1000 மேல விற்க போறேன் ஒரு இலக்கான பங்களிப்பு 300 அப்ப 3 லட்சம் நாலாவது எல்லைக்கிரியல் முறையில் வருமான கோச்சு எல்லைக்கிரியல் முறையில் வருமான கோச்சு என்றால் படிக்க வேண்டிய தேவையில்லை விற்பனை வருமானம் 1000 மேலம் 500 அப்படி விற்கிறார் 5 லட்சம் களி மாறுங்கிறியா 1000 மேலம் 200 அப்படி 2 லட்சம் கழிச்சால் 3 லட்சம் மொத்த பங்களிப்பு விற்பனை வருமானம் 1000 மேலம் 500 அப்படி 5 லட்சம் மாறுங்கிரியம் 1000 மேலம் 200 அப்படி 2 லட்சம்
மொத்த பங்களிப்பு 3 லட்சம். அதுலேருந்து நிலையான கிரியம் கழிக்கும். எவ்வளோ நிலையான கிரியம்? 108 கழிச்சால் 120 என்ன? மொத்த பங்களிப்பு தான் இது. விற்பனை வருமானம் 1000 மேல 500 ரூபாய் 5 லட்சம். மாறுகிரியம் 1000 மேல 200 ரூபாய் 2 லட்சம். கழிச்சால் மொத்த பங்களிப்பு 3 லட்சம். நிலையான கிரியம் 180 கழிச்சால் லாபம் 120. இது எல்லை கிரியல் முறையில் வருமாக்கும். Lydia. கேளுங்க. உமர் உற்பத்தி வணிகம், சுரேஷ் உற்பத்தி வணிகம், சுரேஷ் உற்பத்தி வணிகம் தொடர்ந்து சுரேஷ் உற்பத்தி வணிகம், சுரேஷ் உற்பத்தி வணிகம் பாடசாலை புத்தக பையினை உற்பத்தி செய்து விற்பனை செய்யணும். சுரேஷ் உற்பத்தி வணிகம் பாடசாலை பைகளினை உற்பத்தி செய்து விற்பனை செய்யணும். உற்பத்தி செய்து விற்பனை செய்யணும். இது தொடர்பாக பாதிரப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. பாதிரப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. அலகோண்ட விற்பனை விலை 1500. அலகோன்றுக்கான மாறுங்கிரியாம் 800. மொத்த நிலையான கிரியம் 1,40,000. உற்பத்தி விற்பனை அலகுகள் 500 அலகு.
500 വേണ്ടപ്പെടുന്നത് ഉണ്ട്. അലകോണ്ടർക്കാണ് പങ്കളിപ്പ്. അലകോണ്ടർക്കാണ് പങ്കളിപ്പ്. 2 மொத்த பங்களிப்பு. மொத்த பங்களிப்பு. 3 எல்லைக்கிரியல் முறையில் வருமான கூற்று. எல்லைக்கிரியல் முறையில் வருமான கூற்று. நான் மாறுகிரியத்தை கழிச்சு மொத்த பங்களிப்பு எடுத்து போட்டு நிலையாயம் கழிச்சா எல்லைக்கிரிய முறை வருமாகும். கடைசி 4வது பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு விற்பனை வீதம்.
கவனிங்கோ. முதலாவது அலவோன்றுக்கான பங்களிப்பு சி சமன் எஸ்மன் விசி எஸ் எவ்வளோ 1500 1500 பிசி கழிச்சால் எவ்வளவு 700. ரெண்டாவது மொத்த பங்களிப்பு எத்தனை விற்கப்படும் 500 அலகம் 700 ரூபா படி 3,50,000 3,50,000 மொத்த பங்களிப்பு கழிச்சா லாபம் பெறும். ஆனா இல்லக்கிரிய முறை வருமானா புள்ளாச்சியும் இல்லக்கிரிய முறை வருமா கோச்சு விற்பனை வருமானம் 1,500 அலகம் 1,500 பத்தி 500 750. ഇതിന് മാലങ്കിരിയം കളിക്കോണം. മാലങ്കിരിയം എവിടെ 800 500 പടി 500 അല പടി 4 ലക്ഷം കളിച്ചാൽ 350 മൊത്തം പങ്കളി 350 മൊത്തം പങ്കളി മൊത്തം പങ്കളിപ്പിൽ നിര്യാണഗിരിയിൽ കളിച്ചാൽ നിര്യാണഗിരി കളിച്ചാൽ 2,10,000 ലാഭം. മൊത്തം പങ്കളിപ്പിൽ നിര്യാണഗിരിയും കളിച്ചാൽ ലാഭം 2,10,000. നാലാമത് പങ്കളിപ്പ് വിൽപ്പന വീതം CNL എസ്തരനോട് CNL 200 SNL 200 46.67 46.6 തുല്യമാ അഞ്ചാം പക്കം 46.6 பாருங்க. கிரியவியலின் பிரதான 2 வகைகள். ஒன்று உடக கிரியவியல், ரெண்டாவது இல்லை கிரியவியல். உடக கிரியவியல் நீங்க படிச்சேன்னு சொல்லுவா அப்சர்வன் கோஷிங்கன்னு உற்பத்தி கிரியா கூட்டு உற்பத்தி கிரியாக்குள்ள வருமானத்தை அழைச்சிருப்பீங்க, அதான் உடக கிரியவியல். ரெண்டாவது எல்லை கிரியல், இது இப்போ படித்தது. உடக கிரியவியல் என்றால் விற்பனை வருமானத்தின் உற்பத்தி கிரியதை கழிப்பதன் மூலம் லாபம் கணிக்கப்படும். அது உடக கிரியலா. உடக கிரியில் உள்ள உற்பத்தி கிரியத்தினோல் மாறுங்கிற நிலையாக இரண்டும் உடகப்படும். உடக கிரியலுக்கும் எல்லை கிரிய வேறுபாடுகள். உலக கிரியவியல் நிலையான கிரியம் மாறு கிரியம் என வகைப்படுத்தல் முக்கியம் பெறுவதில்லை. எல்லை கிரியல்ல நிலையான கிரியம் மாறுங்க வகைப்படுத்தல் முக்கியம் பெறும். ஏன்னா மேல மாறுங்கிறத கழிச்சு போட்டால் கீழே பொத்த பங்களிப்பு எடுத்தா அப்புறம் தான் நிலையான கிரியம் கழிப்பு. இம்முறை இருப்பினை கணிக்கும் போது நிலையான கிரியம் மாறி ரெண்டும் சேர்த்து வார உற்பத்திக்கு தான் கணிப்பான். அங்க எல்லை கிரியல்ல எல்லை கிரியம் மட்டும் மாறுங்கிரியம் மட்டும் தான் சேர்க்கப்படும். எல்லை கிரிய கணக்கில் அடிப்படையாக கூட வருமானக்கூறு மாதிரி வடிவம் விற்பனை வருமானம் களி மாறுங்கிரியம் உற்பத்தி அல்லாது கழிச்சால் மொத்த பங்களிப்பு. அது நிலையான கிரியம் உற்பத்தி நிர்வாக விற்பனை கழிச்சால் மாறுதலாம் மாத்தது.
உருளைக்கிரியம் கணக்கு அடிப்போட வருமான கூற்று விற்பனை வருமானம் உற்பத்தி கிரியம் அல்ல விற்பனை கிரியம் நிலையான கிரியம் மாறும் கிரியம் கழிச்சால் விற்பனை கிரியம் கழிச்சால் மொத்த லாபம் மொத்த லாபத்திலிருந்து உற்பத்தி எல்லாம் மேந்திரே கழிச்சிங்கடா படிச்சிங்க இப்ப மேந்திர பகுப்பாடுல படிச்சிங்க வருமான கூற்று உற்பத்தி எல்லாம் மேந்திரே கழிச்சிங்கடா அது நிலையான கிரியம் இருக்கு மாறும் கிரியம் இருக்கு கழிச்சால் லாபம் கணிக்கிற முறை உருளைக்கிரிய முறையில் வருமான கூற்று எல்லைக்கிரிய முறையில் லாபம் பாதுகாப்பு எல்லை அலகை அலகோண்டுகா பங்களிப்பாக பிரிக்கினாலும் லாபம் பின்னுக்கு வரைக்கும் களி போடுங்க முதலாம் களி களி வரையப்பட்ட நிப்போன் பொது கம்பெனி 31 மார்ச் 2027 முடிவுரை மாநிலமாக தவறு உற்பத்தி 40,000 மிளகு விற்பனை 36,000 மிளகு முதல் அந்த நான் கணக்கில் எல்லாமே 30% விற்கிறோம் ஒரே இலாக தான் இங்க மாறி விற்பனை 36,000 மிளகு உற்பத்தி 40,000 மிளகு விருப்பினைக்கு அளவுன்னு விற்பனை விலை 10 ரூபா உற்பத்தி கிரியா மொத்தமாக இருந்திருக்கு நிலையான கிரியா மாறி கிரியா நிர்வாக பங்கீடு கிரியா மொத்தமாக இருந்திருக்கு நிலையான கிரியா 50,000 வேண்டப்படுவது எல்லைக்கிரிய அடிப்படையில் வருமா கூற்றும் உலகக்கிரிய அடிப்படையில் வருமா கூற்றும் ரெண்டு அடியும் சார் சொல்ல இது சாட்டர்டே சண்டேல போட்டாங்களே வெனிஸ்டேல போட தேவையில்ல தானே ரெக்கார்டிங் வெனிஸ்டேல நான் கொமனா இருக்கிறதானே டைமை பார்த்தா சரி என் அது ஏற்கனவே ஸ்டக்கார சார் வெனிஸ்டேல உங்களோட வீடியோஸ் எல்லாம் இது எடுத்தா சரி இதை மட்டும் பார்த்தா சரியா சரி நான் சூட்டு அடிக்காதபடிதான் இந்த ரெண்டு ஒன்றை செய்கிறேன் 6 ரொக்கம் 7 முதல் தீர்மானம் தான் இருக்கும் 7 ரொக்கம் மட்டும்தான் எல்லைக்கிரியாக இருக்கணும் எனக்கு அடிக்க தேவையில்லை 12 13 வரைக்கும் அடிக்கும் பாருங்க முதலாங்கேணி பக்கமேளை முதலாங்கேணி பக்கமேளை எல்லை கிரவியல் முறையில் வருமான கோட் 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 முதலாவது விற்பனை போகணும் என்னோட தெரியுமா முதலாவது விற்பனை எத்தனை நேரம் விற்கிறார் முதலாவது விற்பனை எத்தனை நேரம் விற்கிறார் 36,000 மிளகு 10 ரூபா படி 3,06,000 விற்பனை வருமானம் இல்லக்கிரிய முறையில் வருமானம் கொண்டு போட்டு 36,000 வரை 10 ரூபா படி 360,000 படி
மாறுங்கிரியா களி மாறுங்கிரியா வெள்ளக்கிரியில மேல கழிக்க வேண்டியது மாறுங்கிரியா. அது உற்பத்தியா இருக்கலாம், உற்பத்தியா எல்லாம் இருக்கலாம். உற்பத்தியா எல்லாம் நிர்வாக பங்கெடுக்கிறதுல மாறுங்கிறேன் தெரியல. உற்பத்தியில மாறுங்கிறேன் வந்திருக்கு 70,000. உற்பத்தி 70,000 வந்துரு. இது அப்படியே நெக்டா கழிக்கலாம். ஏன் இந்த 70,000 மாறுங்கிறியா எத்தனை அழகுரியது? 40,000 அழகுரியது. 40,000 அழகு உற்பத்தி செய்து எத்தனை நாள் விற்கிறேன்? 40,000 உற்பத்தி செய்து விற்கிறேன். 36,000 விற்கிறேன். விற்காம இருக்கு 4,000 இருக்கு. இந்த 70,000 40,000 உரிய என்றால் 4,000 உரிய 7,000 பேர். 70,000 மாறுங்கிரியம் 40,000 உரிய என்றால் 4,000 இருப்பு இருக்கு. இருப்பை கழிச்சாதான் அந்த வித்த 36,000 மாறுங்கிரியம் பேர். ஆவே உற்பத்திக்கிரியம் மாறுங்கிரியம் உற்பத்திக்கிரியம் 70,000. அதுல இருந்து இறுதி இருப்போ 7,000 கழியும். இறுதி இருப்போ 7,000 கழியும். இறுதி இருப்பு 7,000 கழிச்சால் 63,000 பேர். மாறுங்கிரியம் 36,000 63,000 கழிச்சால் 297,000 மொத்த பங்களிப்பு. 297,000 மொத்த பங்களிப்பு. நாற்பதாயிரம் உற்பத்தி செய்து 36,000 விற்கிறோம்னா 4,000 விற்கல. 70,000 மாறுங்கிறிய 40,000 4,000 7,000 கழிச்சா 63,000. 360 63 கழிச்சால் 297 மொத்த பங்களிப்பு. இனி மொத்த பங்களிப்பு நிலையானகிரியதை சார்ஜ் செய்யணும். நிலையானகிரியதை கழிக்கணும். அந்த நிலையானகிரியதை 2 நிலையானகிரியம் இருக்கு கணக்குல. அதாவது உற்பத்தியம் மற்ற நிர்வாக பங்களிக்கிறியம். உற்பத்தி எவ்வளவு? உற்பத்தி 30,000. கழிச்சால் 2,17,000 தெரியலாம். விற்பனை 36,000 10 ரூபா பணி 360,000. மாறுங்கிரியம் உற்பத்தி 70,000 இறுதி இருப்பு 7,000 கழிச்சா 63,000 கழிச்சால் மொத்த பங்களிப்பு 297,000. நிலையான கிரியத்தில் உற்பத்தி நிலையான கிரியம் 30,000, நிர்வாக பங்களிக்கிரியம் 50,000, 80,000 கழிச்சிங்கன்னா 2,17,000 லாபம். லாபம் இதெல்லாம் கொடுங்க. உள்ளடக கிரியவியல் முறையில் வருமான கோல். 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 விற்பனை வருமானம் 36,000 10 ரூபா படி 3,60,000. விற்பனை வருமானம் 36,000 10 ரூபா படி 360,000. இதிலிருந்து விற்பனை கிரியம் கழிக்கணும். விற்பனை கிரியம் என்பதை உற்பத்தி கிரியத்தை குறிக்கும். உற்பத்தி கிரியம் நிலையான மேலும் மாறும் மேலும் 30 மறுவாள் 1 லட்சம். விற்பனை கிரியம் கழிக்கணும். அதில் நிலையான பேரும் மாறும் பேரும். நிலையான கிரியம் 30,000, மாறுங்கிரியம் 70,000.
30 மடங்கு 1 லட்சம். அதில் இறுதி இருப்பை கழிப்போம். இறுதி இருப்பை கழிப்போம். இந்த 1 லட்சம் எத்தனை அளவுக்குரியது? 1 லட்சம் 30 கிரியும் எத்தனை அளவுக்குரியது? 40,000 அளவுக்குரியது. 36,000 அளவு விற்கிறதுனா எத்தனை அளவு விற்கல? 4,000 அளவு விற்கல. 30 கிரியத்தில் 4,000 அளவுக்குரிய கிரியம் இருக்கு. அதை வழியாக எடுப்போம். 1,40,000 பேச்சு 4,000 பேருக்கு எவ்வளோ? 10,000 பேர். ஒரு இருப்பின்னு 10,000 கழிச்சிங்கண்டா 90,000 விற்பனைக்கிறீ. 90,000 விற்பனைக்கிறீ. விற்பனைக்கிறேன் கழிச்சா மொத்த லாபம். மொத்த லாபம் 270. மொத்த லாபத்தில் எந்த உற்பத்தி எல்லாமே கழிச்சு விட்டீங்கன்னா லாபம். அது உங்களுடைய கிரியைகள். விற்பனை 36,000 10 ரூபா படி 360. அது விற்பனை கிரியா. அது உற்பத்தி கிரியா நிலையாக கிரியா மாறிஞ்சிட்டு 1 லட்சம். 1 லட்சம் 40,000 இருக்குன்னா 10,000 விற்கிறேன். 4,000 விற்கல. 40,000 இருக்குன்னா 4,000 விற்கிறேன். ஆகவே 10,000 ரூபாய் ஒரு தீர்வு 10,000 கழிச்சா இல்லையாண்டா 1,40,000 பிரிச்சு என்ன 36,000 பிரிச்சு பிரிக்க விட்டீங்கன்னா 90,000 இருண்டளவு மொத்த லாபம். அதிலிருந்து நிலையான கிரியம் நிர்வாக பங்கெடுக்கிறது கலையும். நிர்வாக பங்கெடுக்கிறதுல நிலையான கிரியம் இருக்கு, மாறு கிரியம் இல்லை. நிர்வாக பங்கெடுக்கிறது கழிப்போம். நிர்வாக பங்கெடுக்கிறியாம் அது மட்டும்தான் இல்லை. 50,000 கழிச்சால் 2,20,000 தெரியலாம். இந்த 2,17 அங்க 2,20. ஏன் இந்த 17 வருது, இங்க 20 வருது. இறுதி இருப்பு வேறுபடும் போது என்ன வேறுபடும்? லாபம் வேறுபடும். எல்லா கிரியில தெரியும் மாறுகிறது வந்தா இருப்பெடுப்ப 7,000. இப்ப உங்களுடைய கிரியில 30 கிரி 10,000. 7,000 10,000 விட கூட 3,000 கூட. இறுதி இருப்பு கூடும்போது என்ன கூடும்? லாபம் கூடும். அடுத்த 2 இருக்கும். ரெண்டாங்களே ஜெயிங்.
ஏடா முடியா ഇതിങ്ങനെ പാസിട്ട് ക്ലാസ് പാടാ എന്നാ அதேபோல எல்லா கிரியா முறையில் வருமாக போச்சு கரையங்காம் எல்லா கிரியா முறையில் வருமான போச்சு எல்லா கிரியா முறையில் வருமான போச்சு உற்பத்தி 80,000 மிளகு விற்பனை 72,000 மிளகு விற்காமலே இருக்கு 8,000 மிளகாய் இருக்கு விற்பனை விலை 30 ரூபா ஒரு மிளகாய் 30 ரூபா அப்படி விற்கிறான் உற்பத்தி கிரியா நிலையான கிரியா மாறுங்கிறியா நிர்வாக பங்கெடு கிரியா நிலையான கிரியா எல்லா கிரியா மாறுங்கிறியா மட்டும் எடுக்கணும் விற்பனை வருமானம் 72,000 30 ரூபா படி நான் 21,60,000 இதுல இருந்து மாறுங்கிரியத்தை கழியுங்க மாறுங்கிரியா 30 கிரியா மட்டும் தான் இருக்கு 30 தொடர்பான மாறுங்கிரியா தான் இருக்கு 40,000 எத்தனை அளவுக்குரிய சொல்லுங்க 80,000 அளவுக்குரிய 80,000 72,000 மித்தாவளை விற்காம இருக்கு 8,000 விற்காம இருக்கு நீங்க 140,000 80,000 மிளகால பிரிச்சு
ഒറ്റായിരം മലയാള പേർക്ക് വേണം 14 ഇറുതിയിലപ്പോ 14 കളി കളിച്ചാവല 126 കളിച്ചാൽ മൊത്ത പങ്കളി 126 എന്താ മൊത്ത പങ്കളി ഓരോ 2034 2034 ഇതിലേന്ന് നിലയാണെങ്കിൽ ഏത് കളി ഇതിലേന്ന് നിലയാണെങ്കിൽ ഏത് കളി നിലയാണെങ്കിൽ തന്നെ വരെ പങ്കെടുക്കുക ഉൽപ്പത്തി നേരം പങ്കെടുക്കുക എന്താണ് மொத்த பங்களிப்பு நிலையாக கழிச்சால் லாபம் கணிக்கும் முறை எல்லாக்கிரிய முறையில் வருமாக்கும் நிர்வாக பங்களிக்கிறேன்னு போல் என்பார் 150 களி கழிச்சவெல்லாம் 1884 இது 84 14,84,000 നിർവാഹ പങ്കെടുക്കിയ 80 150 കളിച്ചാൽ മൊത്ത പങ്കളിപ്പ് നിലയാണഗിരിയം കളിച്ചാൽ ലാഭം 18,84,000 உள்ளடக்கிரிய முறையில் வருமாக்கூட் உள்ளடக்கிரிய முறையில் வருமாக்கூட் அதில் கொடுப்போம் விற்பனை 72,000 மலகம் 30 ரூபாப்படி 21,60,000 அதிலிருந்து விற்பனை கிரிய களை விற்பனை கிரியம் 2 உற்பத்தி கிரியம் பேரம் நிலையான கிரியம் மாறும் கிரியம் உற்பத்தி கிரியம் 2,10,000 70,145 2,10,000 இது 80,000 மேலாக்கின்றார் 100 பேரு 210,000 80,000 மேலாக்கின்றார் 10,000 மேலாக்கோളം 21,000 കളി കളിച്ചാൽ 72,000 മേലാക്കുரிய വിൽപ്പന ക്രിയ മേൽ 72,000 മേലാക്കുரிய വിൽപ്പന ക്രിയ മേൽ ഓരോ 189 കളിച്ചാൽ മൊത്ത ലാഭം 1971 19,71,000 ഇതിലിരുന്ന് നിർവാഹ പങ്കെടുക്കുകയും കളിക്കുവാൻ നിർവാഹ പങ്കെടുക്കുന്നതിന് നിലയാണെങ്കിലും കളിച്ചാൽ ലാഭം കളിക്കുന്ന മുறை 18,84 ഇത് 18,90 ഇതിന് വേറെ വിരിവ് കൂടുതലായിരിക്കും ലാഭം കൂടുതലായിരിക്കും ലാഭം കൂടുതലായിരിക്കും വിൽപ്പனை 72,000 30 ரூபாப்படி 21,000 மலையாளம் விற்பனை 72,000 மலையும் 30 ரூபாப்படி 21,60,000 அது விற்பனை கிரியத்துல உற்பத்தி கிரியம் 210,000 அது இறுதியிலப்போ 21,000 கழிச்சா 189,000 கழிச்சால் மொத்த லாபம் 19,71,000 அது நிர்வாக பங்கெடுக்கிற உண்மையாக கழிச்சால் ലാഭം 18,91,000 തലേ പറഞ്ഞോ ലാഭനറ്റ മറ്റേ പുള്ളിക്കാണിപ്പ്
അല്ലെങ്കിൽ ലാഭനഷ്ടമറ്റ പുള്ളിക്കണിപ്പ്. അല്ലെങ്കിൽ ലാഭനഷ്ടമറ്റ പുള്ളിക്കണിപ്പ്. ലാഭനഷ്ടമറ്റ പുള്ളിക്കണിപ്പ്. ഞാൻ അടുത്ത് പറയാം. അക്കമറ്റ് സമപ്പാട്ട് പുള്ളി പോപ്പായി. അക്കമറ്റ് സമപ്പാട്ട് പുള്ളി പോപ്പായി. லாபமோ நட்டமோ அற்ற புள்ளியைத்தான் சொல்லுவோம். லாப நட்டமற்ற புள்ளின்னு சொல்லுவோம். லாபமோ நட்டமோ அற்ற புள்ளியைத்தான் சொல்லுவோம். லாப நட்டமற்ற புள்ளின்னு சொல்லுவோம். அந்த லாப நட்ட புள்ளியில லாபமும் இருக்காது, இன்னும் இருக்காது, நட்டமும் இருக்காது. பாருங்க, பல்வேறு செயற்பாட்டு மட்டங்களில் கிரியந்தொகை லாபம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பை ஆயுசேன் ஒரு பகுப்பாய்வு முறை சமப்பாட்டு புள்ளி பகுப்பாய்வாகும். இது லாபமும் இருக்காது, நட்டமும் என்ற செயற்பாடு மட்டம் லாபட்ட புள்ளியா வரையறுக்க செய்கிறது. எல்லா நிறுவனம் கொமர்ஸ் படிச்சுக்க அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதாவது டிரான்ஸ்போர்ட் பாடம் இருக்கு. என்றால் பொருளோண்ட உற்பத்தி விற்கிறோம்னு சொன்னால் ஒரு இடத்துல லாபம் இருக்கா நட்டம் இருக்கா அந்த புள்ளியை தீர்மானிச்சாதான் அங்கால கூட விற்க என்ன வேணும், லாபம் வேணும். அப்ப குறிப்பிட்ட தூரம் இப்ப நான் ஒரு பிக்னியை பிடிச்சி போறவனுக்கு என்ன பெட்ரோல் காசு இருக்குது, என்ன ஓட்டோக்குரிய அப்புறமா தேவை இருக்குது, அந்த பிக்மி நிறுவனத்துக்கு காசு கட்ட வேண்டிய இருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி லாபம் செய்து தான் கூட விதிக்கிறான். அந்த கட்டணம் சரியான கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப இப்போப்பாய் தெரிய லாப புள்ளியை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை, பல்வேறு செயற்பாடு மாட்டாங்க. கிரியந்தொகை லாபம் என்பதை வெளிப்படுத்துவதால் கிரியந்தொகை லாப பகுப்பாய் என அழைக்கப்படும். ரெண்டு மாதிரி கொடுக்கலாம் விடை. ஒன்று சமன்பாட்டின் மூலம், ரெண்டா வரைபடத்தின் மூலம். வரைபடம் பார்த்தாலும் எக்ஸாமும் வாரையில் அது கொமர்ஸுக்கு வரலாம். லாப புள்ளி பகுப்பாய் எடுக்கோள்கள் எல்லா கிரியங்களையும் நிலையான கிரியம் மாறுகிறியம் என வகைப்படுத்த முடியும். ஒரு செலவு ஒன்று இருக்குன்னா அதை நிலையான கிரியம் மாறுகிரியம் வகைப்படுத்தலாம். நிலையான கிரியம் மாறாது, மாறுங்கிரியம் செயற்பாடு மட்ட விகிதாசாரத்துக்கு ஏற்ப மாற்றம் அடையும். செயற்பாட்டு மட்டத்தினர் கிரியங்களும் வருமானங்களும் ஏக பரிமாண தொடர்புடைய என கொல்லப்பட்டது. கிரியத்தையும் வருமானத்தையும் பாதிக்கின்ற ஒரே ஒரு காரணி தொகை மாத்திரமே ஆகும். தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள், வினைத்திறன் என்பன மாற்றமடையா இருக்கு. இருப்புகள் எல்லை கிரியத்தில் மட்டும்தான் பெருமையிடப்படும். லாபநட்ட புள்ளி அலகு மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அளவுக்கான பங்களிப்பு TFC சி. லாபநட்ட புள்ளியில விற்பனை பெறுமதி அந்த வந்த லாபநட்ட புள்ளி அலகாய் அளவொன்றுக்கான விற்பனை விலையா பெருக்கிடா சரி, இல்லை என்றால் நிலையான கிரியத்தின் பங்களிப்பனை வீதம். எதிர்பார்க்கும் லாபத்தில் விற்பனை அலகு நிலையான கிரியம் பிளஸ் எதிர்பார்க்கும் லாபத்தின் அளவொன்றுக்கான பங்களிப்பு. எதிர்பார்க்கும் லாபத்தில் விற்பனை பெறுமதி நிலையான கிரியம் எதிர்பார்க்கும் லாபத்தின் அளவு அழகு பெறும். அதை அளவோடு விற்பனை விலையா பெருவிட சரி, இல்லை என்றால் நிலையான கிரியம் எதிர்பார்க்கும் லாபத்தின் பங்களி விற்பனை வீதம் போட்டாலும் அது பெறுமதி வேணும். மூன்றாம் கழிப்போம்.
பேப்பர் சூம்ல போறாங்க புதன்கிழமை வச்சு ஆளை போற பேப்பர் அதான் தந்துனா நிகழ்ச்சி நேர்மை கொண்டு போட்டீங்களா எட்டு வருஷம் நான் செய்தான் தீர்த்து கொடுத்தாங்க 2 வருஷம் எழுதி கொடுத்தா ஜெயவா ക്ലാസ് രണ്ടാ പിരിഞ്ഞും 6 നോക്കം 7 ക്ലാസ്സിലാണ് പുതുതായിട്ട് തീരുമാനം 7 നോക്കം 8 ക്ലാസ്സിലാണ് എല്ലാത്തിലും പോകുമ്പോ അടിക്കാതെ എല്ലാം ഫുള്ളാ ചെയ്യും നെക്സ്റ്റ് மூன்றாங்கேணி வரையப்பட ராகவி பொதுக்கம்பெனி அலங்கார தங்க மீனை உப்பசை விற்பனை செய்கின்றது இதுலமாத்தவ பின்வருமாறு அந்திரேன் அளவு ஒன்று விற்பனை விலை 200 ரூபா அளவு ஒன்றுக்கான மாறுங்கிறியா 120 ரூபா நிலையாரகிரியா 8 லட்சம் ரூபா பின்மேட்டை கணிக்க லாபனிடமற்ற புள்ளி அலைகளில் லாபனிட புள்ளி பெறுமதியில் பங்களிப்பு விற்பனை வீதம் 6 லட்சம் ரூபா எதிர்பார்த்த லாபத்தில் உழைக்க வேண்டிய விற்பனை செய்ய வேண்டிய அலைகள் 6 லட்சம் எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை பெறுமாறு முதலாம் லாப புள்ளி அலகு பிரேக்கிங் பாயிண்ட் எஃப்சி எங்கல் சி எஃப்சி எங்கல் சி லாப நடமற்ற புள்ளி அலகு மொத்த நிலையான கிரியத்திங்கு அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு மொத்த நிலையான கிரியா 8 லட்சம் அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு சி சமன் எஸ் மைனஸ் பிசி 200 இருந்து 120 கழிச்சால் 80 சுருங்கினார் எத்தனை 10,000 10,000
രണ്ടാമത് രാവണന്റെ പുള്ളി പരമതി രാവണന്റെ പുള്ളി അഴകായി അഴകോന്റെ വിൽപ്പന ഇവര് അലപ്പെരുന്നു രാവണന്റെ പുള്ളി അഴകായി അഴകോന്റെ വിൽപ്പന വില അലപ്പെരുന്നു ആന്റെ പുള്ളിയെ 10,000 അഴകോന്റെ വിൽപ്പന വില 200 ഒരിക്കൽ 20,000 രൂപ മൂന്നാമത് പങ്കാളി വിൽപ്പന വില പങ്കാളിപ്പിന്റെ വിൽപ്പന വില 200 പങ്കാളിപ്പ് എന്മയെങ്കിൽ വിൽപ്പനയിലെ 200 തരാനോ എത്ര വീതം 40 വീതം 40 വീതം ₹6,00,000 എതിർപാർത്ത ലാഭം മുടക്കമായി വിൽപ്പന ചെയ്യ വേണ്ടിയാലായി സിമ്പിളാ ഞാൻ വെക്കുന്നത് രാവണന്റെ പുള്ളി വരയ്ക്കുന്ന ലാഭം എടുക്കാനായിട്ട് വെക്കാം ലാഭം വരവുണ്ടായിരിച്ചു വേണം കൂട്ടിക്കോ അപ്പൊ ₹6,00,000 എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന ചെയ്യ വേണ്ടിയാലായി ₹6,00,000 എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന ചെയ്യ വേണ്ടിയാലായി നിര്യാണഗിരിയം പ്ലസ് എതിർപാർത്ത ലാഭം അതെങ്കിൽ അല കൊണ്ട് കണ പങ്കാളി കൽക്കട കൊണ്ട് വാങ്ങും നിര്യാണഗിരിയം പ്ലസ് എതിർപാർത്ത ലാഭം അല കൊണ്ട് കണ പങ്കാളി നിര്യാണഗിരിയം മൂലം 8 ലക്ഷം എതിർപാർത്ത ലാഭമാണ് 6 ലക്ഷം അല കൊണ്ട് കണ പങ്കാളി പോരാ 80 ശരിക്കും 17,500 അലായി അപ്പൊ ₹6,00,000 എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന ചെയ്യ വേണ്ടി അലാകി നിര്യാണഗിരിയം പ്ലസ് എതിർപാർത്ത ലാഭത്തിൻ്റെ അല കൊണ്ട് കാണ പങ്കാളി ഇത് അടിക്കടി വേറെ സമമ്പാണ് 8 ലക്ഷം 6 ലക്ഷം കൂട്ടി അതെങ്കിൽ 80 17,500 അല അഞ്ചാമത് എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന പരമതി എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന പരമതി എതിർപാർത്തിൽ ലാഭത്തിൽ വിൽപ്പന അലകി തേരെ അല കൊണ്ട് വിൽപ്പന വില 200 എതിർപാർത്ത ലാഭത്തിൽ വിൽപ്പന ചെയ്യാൻ അലക 17,500 അതേ ലാഭം അല കൊണ്ട് വിൽപ്പന വില 200 35 ലക്ഷം 35 ലക്ഷം 35 ലക്ഷം $35 ലക്ഷം നാളെ ചെയ്യണം
இதுல வந்து நீங்க மாறுகிரிய மடக்கேக்க விற்பனை விலை 400, மாறுகிரிய மடக்கேக்க ரெண்டையும் கூட்டணும், நேர்பொருள் நேர்கூடிய இப்படி 40 எடுக்கும். நிலையான கிரியம் 16 லட்சம். புள்ளி ஆடுபுள்ளி பெறுமதி பங்களிப்பணி வீதம் பயணி லாபங்களுக்கு விற்பனை அழகு விலை விற்பனை பெறுமதி. செய்யுங்கள் பேமெண்ட். Seminar ka sanda ni anggar dine ne kasmi ni ready na ni na hinga dina hoga ready na ni ye na anggar bhumi era ni ga ni era என்ன விட சிங்கள் சி எவ்வளோடா 400 240 160 அப்ப 16 லட்சத்துக்கு 160 10,000 மிளகு பெருமதி 10,000 மிளகை 400 பெருங்கோ
40 லட்சமா 10,000 மேல தர 400 40 லட்சம் 40 லட்சம் അങ്ങനെ വിൽപ്പന വീതം രണ്ട് പേര് സി ഇങ്ങനെ തര 100 സി വന്ന് 160 വിൽപ്പന വില 400 തര 100 എത്ര വീതം 40 വീതം അങ്ങനെ ഇങ്ങനെ വിൽപ്പന വില തര 100 40 വീതം 40 വീതം ശരിയാ വന്ന് നമ്മൾ പേരും അടുത്ത 18 ലക്ഷം രൂപ ലാഭം മുടക്ക വേണ്ടുമായി വിൽപ്പന ചെയ്യാൻ വേണ്ടി ആരാണ് നിര്യാണ കിരിയം 16 ലക്ഷം പ്ലസ് എതിർപാർത്ത ലാഭം 18 ലക്ഷത്തിന് കീഴ് പങ്കളിപ്പ് 160 34 ലക്ഷത്തെ 160 പിരിച്ചാൽ എവിടെ അതെ 16 ലക്ഷം പ്ലസ് 18 ലക്ഷത്തിങ്കിൽ 34 ലക്ഷത്തിങ്കിൽ 160 21,250 சாம்பாடு பாடமான தேவையில்ல செய்ய ஞாபகம் வந்துரு ஞாபகம் வந்துரு சாம்பாடு செய்ய ஞாபகம் வந்துரு இனி அந்த வந்த அழகு 21,250 விற்பனை விலை 4 ரூபாய் பிடிக்கணும் 85 லட்சம் 85 லட்சம் 85 போடான் சேவை 85 போடான் சேவை 85 போடான் சேவை 85 போடான் சேவை செய்து வாங்க 4 பேப்பர் வாங்க 85 லட்சமா கடைசிக்கு விட